தேவனுடைய கண்களிலிருந்து மாத்திரம் தான் நமக்கு தயை கிடைக்கும். மனிதனுடைய கண்களிலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். The life of Joseph is a very beautiful example. ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகவும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. Because he found favor with God and man. ஆமென். யோசேப்புக்கு மனிதர்கள் இடத்திலும் தேவன் இடத்திலும் தயை கிடைத்தது. He was sold as a slave. He was in slavery. அவனை இதோ அடிமையாக விற்று போட்டார்கள். He labored as a slave. அவன் இதோ வேலை செய்தது அடிமையாக வேலை செய்தான். But he found favor in the eyes of man and in the eyes of God. ஆனால் யோசேப்புக்கு மனிதர்கள் கண்களிலிருந்தும் தேவனுடைய பார்வையிலிருந்தும் தயை கிடைத்தது. Even though he was thrown in the prison falsely accused, still the favor of God was always upon him. ஆமென். அநீதியாய் அவன் மேல் பழி சுமக்கப்பட்டு இருந்தாலும் இதோ யோசேப்புக்கு மனிதர் கண்களிலிருந்தும் தேவனுடைய கண்களிலிருந்தும் இரக்கம் கிடைத்தது. Even though he was thrown into a pit, a dry pit, even there God's favor was upon him. ஆமென். யோசேப்பை ஆழமான குழியிலே போட்டு இருந்தாலும் தேவனுடைய கண்களிலிருந்து இரக்கம் கிடைத்தது. You may be going through some dry patches in your life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே வறண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். When God could do it for Joseph, he is able to do it for you too. யோசேப்புக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Because you have been bought with the precious blood of Jesus. ஏனென்றால் உங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். His favor will follow you all the days of your life. ஆமென். அவருடைய தயை உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும்.